ஜூலை மாதம் 27ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருதாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் இருக்கின்றன. எசாயா புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அப்பா பிதாவே, எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றவரே, எங்களை விட்டு விலகாதவரே, தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் எங்கள் நினைவாகவே இருக்கிறவரே, எங்கள் மீது இரக்கம் காட்டுகிறவரே, உலகம் எங்களை ஒரு பொருட்டாய் கருதாமல் இருந்தாலும் எங்களை ஒரு பொருட்டாய் கருதி உள்ளங்கைகள் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அப்பா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய பேரன்பையும் உம்முடைய பேரிரக்கத்தையும் உம்முடைய காருண்யத்தையும் அறிக்கையிட்டு நாங்கள் ஒரு மனதாய் உம்மை துதித்து பாடுகிறோம். இந்த நாள் முழுவதும் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பா, நீர் எங்களுக்காக செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எம்மாத்திரம் ஐயா, இப்படியா நீர் எங்களை நேசிப்பதற்கும் அன்பு கூறுவதற்கும் அப்பா, எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகளை உண்டு பண்ணி எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி அப்பா, வழி இல்லாத இடங்கள்ல வழி உண்டு பண்ணி, பாதை இல்லாத இடங்கள்ல பாதைகளை உண்டு பண்ணி, எங்களுக்காக முன் சென்று இரும்பு கதவுகளை உடைத்து செப்பு தழுப்பல்களை முறியடித்து கரடு முரடான பாதைகளை சமதளமாக்கி கோணல் ஆனவைகளை நேராக்கி எங்களுக்காக யாவையும் செய்கிறவரை, செய்து முடிக்கிறவரை நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி. அதிகாலை எழுந்த நேரம் முதல் அப்பா, அந்த ஓய்வு நாள்ல உடைய திருவுடல் திருத்தத்தோடு எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்களுக்கு அன்ப உணவாக, எங்கள் ஆற்றலாக, எங்கள் சக்தியாக எங்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றி கையிட்டு செய்த வேலைகள் எல்லாவற்றிலும் ஐயா உம்முடைய வெற்றியை கொடுத்து உம்முடைய உயர்வை கொடுத்து உம்முடைய கண்மலையின் மேல் நீர் எங்களை பாதுகாப்பாய் வைத்தீரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஒன்றிலுமே நாங்கள் குறைபடவில்லை, ஒன்றிலுமே நாங்கள் குறைபடவில்லை. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க இருந்தாலும் அப்பா, உம்மை தேடுகிற நாங்கள் ஒன்றிலுமே குறைபடாதபடி நிறைவான அபிஷேகம், நிறைவான அன்பு, நிறைவான சமாதானம், நிறைவான வாழ்க்கை உம்முடைய பிரசன்னத்தில் இந்த நாள் முழுவதும் நாங்கள் வாழும்படி நீர் எங்கள் மீது பாராட்டின உம்முடைய தயவுக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அவர்கள் பசியடையார், தாகமுறார், வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர்கள் நடத்தி செல்வார், அவர்களை நீர் ஊற்றுகள் நடுவே வழி நடத்துவார் என்ற நம்முடைய வார்த்தையினுடைய அப்பா அபிஷேகம் எங்களை நிரப்புவதற்காக நன்றி அப்பா. எந்த நிலையிலும் நாங்கள் பசியடையாமல் தாகமுறாமல் வெப்ப காற்றோ வெயிலோ அப்பா, அந்த உலகத்திற்குரிய போராட்டங்களோ நெருக்கடிகளோ எங்களுடைய குடும்ப சுமைகளோ எங்களை வாட்டாமல், எங்களை வதைக்காமல் எங்கள் மீது கருணை காட்டுகிறவர் நீர். எங்களை நீரோடையோரும் நடப்பட்ட மரங்களைப் போல எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை செழித்து நீர் ஊற்றுகள் அருவே எங்களை நடத்தி செல்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் நன்றி. நீர் அன்புக்குரியவர், நீர் எங்கள் ஆராதனைக்குரியவர், நீர் எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் துதிக்கும் பாத்திரர். ஆமாண்டவரை, சிறுமையுற்ற எங்கள் மீது இரக்கம் காட்டு தெய்வம், எங்களை கை நெகிழாத தெய்வம், எங்களை ஒரு நொடி பொழுது கூட விட்டு விலகாத தெய்வம், உன்னை எதிர்த்து போராடுபவரோடு நானும் போராடுவேன், உன் பிள்ளைகளை விடுவிப்பேன் என்று சொல்லி ஐயா எங்களுக்காக போராட இறங்கி வருகிற தெய்வம் ஆண்டவரே. எங்களை இரும்பு தூணாகவும் அரண் சூழ் நகராகவும் அப்பா வெண்கல பாதங்களையும் எங்களுக்கு தந்து எங்களுக்காக போராடுகிற தெய்வம், எங்களை விடுவிக்கவும் காக்கவும் எங்களோடு கூட இருக்கிற தெய்வம் அப்பா. நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர் என்று சொல்லி ஒரு குடும்பமாய் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனோடு இணைந்து யாவற்றிற்காகவும் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் எந்த ஒரு செயலையும் தளரா நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அப்படி செய்வதால் தான் எங்களுக்கு கைமாறு உண்டு என்று சொல்லி அப்பா, பொது காலத்தினுடைய 17ஆம் ஞாயிறான இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இறைவார்த்தின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். ஒருவர் இறை வேண்டலே வேண்டாம் என்று அதை விட்டு விலகி இருந்தால் அவர் தனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஆற்றிலிருந்து விலகி இருக்கிறார் என்று பொருள் என்று சொல்லி அப்பா, நாங்கள் பில்லி சண்டே என்ற பிரபல மறைபோதகர் கூறுவதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்பா, நீர் கடவுளுடைய 2ஆம் மாலாக இருந்தாலும் அப்பா, பிதாவோடு இறைவேண்டல் மூலம் ஒன்றித்திருந்தீர். ஆமாண்டவரே, ஒவ்வொரு முதன்மையான நிகழ்விற்கு முன்பும் பின்பும் நீ அப்பா பிதாவோடு தனித்திருந்து மலைக்கு சென்று வேண்டினீர். இதையெல்லாம் பார்த்த உம்முடைய சீடர்கள் இதோ தங்களுக்கும் அப்பா பிதாவிடம் வேண்டுவதற்கு கற்றுத்தருமாறு கேட்கின்றனர். அப்பா, நீ கற்றுத்தரும் இறைவேண்டல்களில் மிகுதியான சொற்கள் இல்லை. ஆமாண்டவரே, குறைவான
சொற்களாகவே இருந்தாலும் அப்பா அது உமக்கு உகந்த ஜெபமாக இருக்கும்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். ஆமாண்டவரை, பிதாவுக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து நீர் உம்முடைய சீடர்களுக்கு கற்றுத்தரும் இறைவேண்டலுக்கு பிறகு அவர் 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 அப்பா பிதாவிடம் தளரா நம்பிக்கையோடு வேண்ட வேண்டும் என்ற கருத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு ஓமையும் சொல்லுகின்றீர். நள்ளிரவில் தம் நண்பரிடம் அப்பம் கேட்டு வரும் மனிதர் ஒரு பிச்சைக்காரரை போன்று தம் நண்பரிடம் அப்பம் வேண்டும் என்று கேட்டு இறுதியில் பெற்றுக்கொள்கின்றார். முதல் வாசகத்திலும் கூட ஆபிரகாம் கடவுளிடம் அப்பா சோதம் கொமோராவில் 50 நேர்மையாளர்கள் இருந்தால் அவர்களை அழிக்க மாட்டிதானே என்று கேட்டுவிட்டு தொடர்ந்து 45, 40, 30, 20, 10 என்று அப்பா குறைத்து கொண்டே வந்து 10 நேர்மையாளர்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டிதானே என்று சொல்லி கேட்கின்றார். அப்படியாய் தளரா மனதோடு தளரா நம்பிக்கையோடு அப்பா தன்னுடைய விண்ணப்பத்தை உம்பால் எழுப்புகின்றார். தன்னுடைய மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். இரக்கமுள்ள ஒரு மனிதனாக மக்கள் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக உம்முடைய இரக்கத்தை தயவை நம்பிக்கையோடு நாடி தேடுகின்றார். அம்மாண்டவரே, உம்மிடம் நாங்கள் வேண்டும் பொழுது தளரா நம்பிக்கையோடு தாழ்ச்சியோடு வேண்ட வேண்டும். அப்படி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு தக்க கைமாறு உண்டு என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். ஆமாண்டவரே, இதோ ஒருவர் செய்யும் இறைவேண்டல் எப்பொழுது முழுமை பெறுகிறது என்றில் தனக்காக அல்ல பிறருக்காக வேண்டுகின்ற பொழுதுதான். இதற்கு நீரும் ஒரு முன்மாதிரி. இதோ யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் இதோ உம்முடைய அப்போஸ்தலர்களுக்காக நீர் ஜெபிக்கின்றீர். பெரிய குருவாகிய நீர் உம்முடைய அப்போஸ்தலர்களுக்காக உம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்காக வேண்டுகின்றீர். அப்படியாக நாங்களும் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய மக்களுக்காக சோதம் கொமோரா நகர மக்கள் அழிக்கப்படக்கூடாது என்பதற்கு ஜெபித்தது போல ஒரு மோசே இஸ்ரேல் மக்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாக இதோ மண்டை வந்து நின்றது போல இதோ நாங்களும் உடைமதில் காவலராக இருந்து ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா தளரா நம்பிக்கையோடு இதோ நீர் உம்மை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்ற அயராத விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அசைக்கப்பட முடியாத உயிரோட்டம் உள்ள ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கும் பொழுது அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். அதனால் தான் ஆண்டவரே, அப்பா இதோ ஒரு குழந்தை ஒரு பிள்ளை இதோ தன் தகப்பனிடம் மீனுக்கு பதிலாக மீனு கேட்கும்போது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா என்று சொல்லி இதோ உலகத்தை சார்ந்த அந்த தகப்பனே தன் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரலோக தகப்பன் இதோ உங்களுக்கு தேவையானதை அதிலும் பரிசுத்த ஆவியானவரை கேட்பவருக்கு கொடுக்காமல் இருப்பாரோ என்று சொல்லி நீர் எவ்வளவு பேரன்பு மிக்கவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு குற்றங்களை மன்னிக்கிறவர் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். ஆமாண்டவரே, இதுதான் 2ஆம் வாசகத்திலும் கூட பவுலடியார் கடவுள் நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளுகிறார் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஆமாண்டவரே, நீர் எங்கள் குற்றங்களை கருத்தில் கொள்வீராகில் ஒருவரும் உமக்கு முன்பதாக நிற்க முடியாது. ஆண்டவரே, அப்பா நீர் இரக்கமும் சாந்தமும் தாழ்ச்சியும் உடைய தேவன். உடைய கோபம் ஒரு நொடி பொழுது, ஆனால் உடைய இரக்கமோ வாழ்நாள் முழுவதும் தலைமுறைக்கும் நீடிக்கும் என்று நாங்கள் விசுவசித்து உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஐயா, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நம்பிக்கையோடு அப்பா அவனுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பாரங்களோடு, சோர்வுகளோடு, அசதிகளோடு, கவலைகளோடு, கண்ணீரோடு, ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, நிறைவேறப்படாத ஆசைகளோடு, குடும்ப பாரங்களோடு, கடன் பிரச்சனைகளோடு, உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய போராட்டங்களோடு, சிற்றின்பங்களோடு அப்பா போராடி 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 பலனற்று தனிமை உணர்வோடும் அப்பா வெறுமை உணர்வோடும் உலகத்திற்குரிய போராட்டங்களாலும் சிக்குண்டு அப்பா மீண்டும் எழ முடியாமல் சத்துருவானம் விரித்திருக்கிற வலைக்குள்ள கண்ணிக்குள்ள விழுந்து கிடக்கிற என் சகோதர சகோதரிகள் உடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுவார்களாக, விடுதலை உண்டாவதாக, பரலோகத்திலிருந்து ஒரு பட்சிக்கும் அக்கினி போடப்பட்டு ஐயா எல்லா விதமான சாத்தானுடைய கோட்டைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக. அப்பா குடும்பங்களுக்கு எதிராக, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராக, எங்களுடைய அர்ப்பணம், எங்களுடைய அபிஷேகம், எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு எதிராக சத்துருவானம் விரிக்கிற எல்லா வலைகளும் கண்ணிகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக. அப்பா உடைய பரிசுத்த ரத்தத்தின் முத்திரை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுடைய மகளுடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உண்டாவதாக. அப்பா வீடுகளை சுற்றிலும் ஆண்டவரே உடைய ரத்த கோட்டை, உடைய அக்கினி கோட்டை ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய இருதயத்திலும் ஆண்டவரே வேலி அடைத்து நீர் பாதுகாப்பீராக. எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள், ஊனியல்புக்குரிய போராட்டங்கள், ஆழ் மனதில் மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற அப்பா எல்லா விதமான சத்தானு கட்டியிருக்கிற கோட்டைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. அப்பா உடைய பரிசுத்தம், உடைய மகா
பரிசுத்தமுள்ள ரத்தம் ஒவ்வொரு மகனுடைய வீடு முழுவதும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தெளிக்கப்படும் இடமெல்லாம் ஒரு விடுதலை உண்டாவதாக. அப்படியாக இந்த இரவு வேளையில அப்பா தாகத்தோடு ஏக்கத்தோடு மண்டை நோக்கி பார்த்திருக்கிற ஒரு மகனும் மகளும் வெட்கப்பட்டு போகாதபடி உடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் புடை சூழ்ந்து பாதுகாப்பதாக. அன்னை மரியாளுடைய மாசற்ற திருஹிருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். காவல் சம்மனசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவருடைய பாதுகாப்புக்கு பரிந்துரைக்கு இந்த நாளை, இந்த நாளுக்குரிய எல்லாவற்றையும், இந்த இரவு நேரத்தையும், எங்கள் குடும்பம் முழுமையும், எங்களுடைய எதிர்பார்ப்புகள், எங்களுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள், உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற, வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற, வலியோடு போராடி கொண்டிருக்கிற, பாவ உணர்வுகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு மகனையும் மகளையும் அப்பா அவருடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை, வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.